போர் தொழில் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல பிரகாஷ் புக்க படிச்சு தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. இத கனெக்ட் பண்ற விதமா கதைக்கு ஏத்த மாதிரி டைட்டில புக்ல இருந்து தான் எடுத்தோம் அப்படின்னு படத்தோட டீம்ல இருந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த போர் தொழில் அப்படிங்கிற இந்த வார்த்தை தமிழ்ல ஆரம்பத்துல போர் தொழில் புரிதல், போர் தொழில் பழகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 வார்த்தைய கனெக்ட் பண்ற விதமா போர் தொழில் புரிதல் அப்படிங்கிறது சரத்பாபுவோடைய கேரக்டரா கனெக்ட் ஆகும். ஏன்னா, அவர் தான் வந்து சிச்சுவேஷனுக்காண்டி கொலை பண்ணுவாரு. இதே இது போர் தொழில் பழகுதல் அப்படிங்கிறது இந்த படத்துடைய மெயின் வில்லனுடைய கேரக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவர் வந்து சரத்பாபு கிட்ட இருந்து எப்படி கொலை பண்றதுன்னு கேட்டு கத்துக்குவாரு. ஸோ, அதத்தான் வந்து போர் தொழில் பழகுதல்னு சொல்லப்படுது. இத மையமா வச்சு படத்துடைய கதை ஒரு போலீஸ் கதையா இருக்குது. அதனால போர் தொழில்ங்கிற வார்த்தைய கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோட டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைட்டில்ல 2 எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில எக்ஸ் மார்க்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா, கென்னடி வந்து ஃபர்ஸ்ட்டு கொலை பண்றது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணும்போது, வாழ மரத்துல எக்ஸ்ன்னு இன்ட்டு போட்டு தான் கொலை பண்ணுவாரு. ஸோ, டைட்டில்ல அந்த எக்ஸ்ன்னு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில 2 வில்லன்கள் இருப்பாங்க. ஸோ, இந்த டைட்டிலே 2 வில்லன்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா எக்ஸ் 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில 2 வில்லன்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா டைட்டில் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அசோக் செல்வன், சரத்குமார் நடிச்சு 2023ல ரிலீஸ் ஆன போர் தொழில் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப சோனி லைவ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல அசோக் செல்வன் பிரகாஷ்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. பிரகாஷ காமிக்கும்போது குடும்பமா இருக்கிற மாதிரி, ஒரு செட்டில்டான ஃபேமிலில இருக்கிற மாதிரியும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரியும் இருப்பாரு. கோல்டு மெடலிஸ்ட்டாவும் படிப்புல இருப்பாரு. படிப்பறிவு மட்டுமே இவருக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சின்ன பையன் வந்து செல்ஃபோன தூக்கி போடுவான். பிரகாஷ் வந்து அத கேட்ச் பண்ணிருவாரு. சின்ன பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "வில்லனையும் இப்படி தான் கேட்ச் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்பான். ஸோ இது மூலமா கிளைமாக்ஸ்ல வில்லன் வந்து துப்பாக்கி தூக்கி போடுவாரு. பிரகாஷ் அத கேட்ச் பண்ணி வில்லன ஷூட் பண்ணிருவாரு. படத்தோடைய கிளைமாக்ஸ் இப்படிதான் அமையும் அப்படிங்கிறத இன்ட்ரோ சீன்லயே சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கிளைமாக்ஸ்ல ஒரு கப்புள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. "உங்க வேலைய நீங்க ஒழுங்கா பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வேலை பாதி குறையும்" அப்படின்னு பிரகாஷ் வந்து அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த சென்டென்ஸ் வந்து இந்த படத்துல 2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீணா வந்து பிரகாஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, "நீங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்யுங்க. தானா பாராட்டு வரும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிரைவரும் சொல்லியிருப்பாரு, "அவங்க பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு அவங்க வேலைய செய்றாங்க. நாம நம்ம வேலைய செய்வோம் சார்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரகாஷ் வந்து லோகநாதன் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நான் எப்படி போலீஸ் ஆனேன் அப்படிங்கிறதுக்காக. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல மாங்கா மரம் இருக்கும். திருடன் வந்து அந்த மாங்கா மரத்துல ஒளிஞ்சுகிட்ட மாதிரியும், அத சின்ன வயசுலயே இவர் புடிச்சு குடுத்த மாதிரியும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அந்த மாங்கா மரத்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்லயே காட்டியிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல லோகநாதன கத்தியால குத்தி வில்லன் வந்து படுக்க வச்சுருவாரு. கடைசில பிரகாஷ் தான் வந்து வில்லன ஷூட் பண்ணி கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல சரத்குமார் லோகநாதன்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. லோகநாதன காட்டும்போது தனிமையில இருக்கிற மாதிரி, இருட்டுல இருக்கிற மாதிரி, சிகரெட் அடிச்சுட்டு பிரகாஷ் கேரக்டருக்கு ஆப்போசிட்டா காட்டியிருப்பாங்க. அனுபவ அறிவு மட்டுமே இருக்கும். சரத்குமார் நேம வந்து லோகநாதன்ங்கிற பேர இந்த ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரத்பாபு கென்னடிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. கென்னடிய பார்க்கும்போது டிசிப்ளினா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டிசிப்ளின்னா எப்போதுமே இன் பண்ணி ட்ரெஸ் போடுற மாதிரியும், வீட்ட நீட்டா வச்சுக்கிற மாதிரியும், ஓசிடின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, அப்பா மேல இருக்கிற பயத்துல ஓசிடி ப்ராப்ளம் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல கென்னடி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லோகநாதன் கிட்ட, "ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து வெளில வர முடியாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்துல அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு. கஷ்டப்பட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி வந்துருவாரு. ஆனா பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் அந்த பெர்ஃபெக்ட்ட விட முடியாம இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு டயலாக் மூலமா லோகநாதன் கிட்ட கன்வே பண்ணியிருப்பாரு. கென்னடியும் லோகநாதனும் மீட் பண்ண உடனே, "நீங்க போலீஸ் மாதிரி இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு லோகநாதன பார்த்து. அப்ப அவரு வந்து எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, கென்னடியோடைய அப்பா வந்து ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. அதையே பார்த்து
பார்த்து வளர்ந்த பையனுக்கு இவர டக்குன்னு பார்க்கும்போது போலீஸ்காரரா இருப்பாரோன்னு டவுட் வந்திருக்கும். கென்னடி வந்து இந்த படத்துல கிறிஸ்டியனா இருப்பாரு. அதனால ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மார்க் கம்மியா எடுத்திருப்பாரு. அந்த பேப்பர் மூலமா அவர் படிச்ச ஸ்கூல காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட் லைஃப்லயுமே வந்து கிறிஸ்டியனுக்கான டீட்டெயிலா அவர் வீட்ல கிறிஸ்டியன் படம் போட்ட கேலண்டரு அங்கங்க அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரயில்வே ட்ராக்ல ஒரு சீன் வரும். கென்னடி வந்து கான்ஸ்டபிள் கிட்ட பேசுற மாதிரி. அப்ப கான்ஸ்டபிள் வந்து பேச பேச கென்னடி வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி கென்னடி மேல ரெட் கலர் லைட்டு படும். கடைசில லோகநாதன் வந்து கென்னடிய விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கிரீன் கலர் லைட்டு கென்னடி மேல படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லைட் எல்லாமே ரயில்வே ட்ராக்ல இருந்து தான் வரும். ஆனா அது கென்னடி மேல படுற மாதிரி லைட் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கென்னடிக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருப்பாங்க. படத்துக்கு போயிட்டு வந்த படத்துடைய கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டபிள் வந்து கேட்பாரு. அப்ப அதுல கரெக்டான பதில சொல்லி பாஸ் ஆயிருப்பாரு. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் அங்க ஒரு ட்ரெயின் வந்து பாசிங்ல இருக்கும். இது மூலமா தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட கென்னடி கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு லோகநாதன். அப்ப கான்ஸ்டபிள் வந்து எனக்கு பயமா இருக்குங்க சார், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு லோகநாதன் வந்து நான் ஸ்பாட்ல தான் இருக்கிறேன், நீ போய் பேசுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான டீட்டெயில தான் அவரு ஸ்பாட்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் காரோடைய ஹெட்லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்பாரு. அதே சீன்ல கான்ஸ்டபிள் வந்து கென்னடி கிட்ட டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கென்னடியும் டிக்கெட் எடுத்து காமிப்பாரு. கொஞ்சம் டிக்கெட் வந்து கசங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே இது கான்ஸ்டபிள் வந்து லோகநாதன் கிட்ட டிக்கெட் வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாரு. இந்த சீன் எண்டிங்ல படத்தை எப்ப பார்த்தாரோ தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு லோகநாதன். அதுக்கான டீட்டெயிலா தான் படத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரியும் இது பழைய டிக்கெட் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் டிக்கெட்டு கசங்கின மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கென்னடிக்கு படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லயும் தியேட்டர்ல போய் படம் பார்ப்பாரு. பிரசன்ட்ல இருக்கும்போதும் படத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கான்ஸ்டபிள் கிட்ட. வீட்லயுமே மூவியோட கேசட்டு ரொம்ப இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பிரகாஷ் வந்து இந்த படத்துல புக்கை படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயத்த அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கென்னடியும் லைப்ரரியில போய் புக்கு மூலமா தான் பல்ஸ் பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கொலை பண்ணுவாரு. கென்னடியோடைய வீட்ல ஒரு பக்கம் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். அது வந்து அவருடைய பிரசன்ட் லைஃப்ப காட்டியிருப்பாங்க. இதே இது இன்னொரு பக்கம் வந்து பிளாக்கா இருக்கும். அதுதான் வந்து அவருடைய சீக்ரெட் ரூமா இருக்கும். அது அவருடைய சின்ன வயசு போர்ஷன குறிக்கக்கூடிய விதமா கூட அவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டத பிளாக் கலர்ல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுனால அவருடைய வீட்லயுமே வந்து அந்த ஃபிலிம்ம கழுவுறதுக்காண்டி கூட பிளாக் கலர் ரூம அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். போர் தொழில் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. போர் தொழில் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி நீங்க ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.